இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஆர்டர் பண்ணால் 20 நிமிஷத்தில் ஸ்விக்கியிலேருந்து ஃபுட்டு சுட சுட வந்துடுது. அமேசானில் ஆர்டர் பண்ணால் ஒரே நாளில் வீட்டுக்கு டெலிவரி ஆகிடுது. இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு ரீல்ஸு ஒரு செகண்டுக்கும் புது புது என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே உடனடியாக கிடைக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேகமான காலத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற ரொம்ப குறைவாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? பொறுமை. உளவியலில் இதை டிலேட் கிராட்டிஃபிகேஷன், அதாவது தாமதமாக கிடைக்கக்கூடிய திருப்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சின்ன ஆசையை தள்ளி போட்டுட்டு எதிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய பெரிய விஷயத்துக்காக காத்திருக்கிறது தான் இந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷன். இது இந்த தலைமுறையோட சூப்பர் பவர். இந்த சூப்பர் பவரை இன்னும் நம்ம பசங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கல. உடனடியாக ஆசைக்கு அடங்கி போகிறவன் எதிர்காலத்தை இழக்கிறான். பொறுமையாக தன் இலக்கை நோக்கி உழைக்கிறவன் மட்டுமே இந்த உலகத்தை வெல்ல தகுதியானவன். பொறுத்தவன் பூமி ஆழ்வான், பொங்கினவன் காடு கொள்வான். இன்னொன்று சிறுதுளி பெருவெள்ளம். வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான 3 விஷயம் என்னென்னா ஹெல்த், ஃபினான்ஸ் அண்ட் மைண்ட் செட். இதில் இந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒவ்வொரு பகுதியிலுமே எப்படி வேலை செய்யுது பார்க்கலாமா? உங்களோட ஹெல்த் விஷயமாக எடுத்துக்கலாம். இப்போ இன்றைக்கி இரவு 11 மணிக்கு நீங்கள் ஜங்க் ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது இமீடியட் கிராட்டிஃபிகேஷன். ஆனால் அதை தவிர்த்துட்டு காலையில் எழுந்து ஒரு 45 நிமிஷம் உங்களுக்கு பிடிச்ச யோகாவோ தியானமோ உடற்பயிற்சியோ செய்கிறது டிலேட் கிராட்டிஃபிகேஷன். ஒரே 6 மாதத்தில் உங்களோட உடம்பு கட்டுக்கோப்பாகவும் வாழ்நாள் முழுசும் ஆரோக்கியத்தையும் அது பரிசாக உங்களுக்கு கொடுத்துரும். இதுவே நம்ம பண விஷயத்தில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா தேவையில்லாத பொருள் வாங்கிறது, சோஷியல் மீடியாவில் ஷோ ஆஃப் பண்ணுறது நிறுத்திட்டு அந்த பணத்தை சேமிக்கிறது எப்படி, உங்களோட டிலேட் கிராட்டிஃபிகேஷனில் பெரிய விஷயத்தை வாங்குறது எப்படி, அதுக்கான நிதி சுதந்திரத்தை எப்படி அடையிறது அப்படின்னு நம்ம அடைய முடியும். இதுவே நம்ம சைக்காலஜி ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா ரீல்ஸ் பார்க்குறது நிறுத்திடுங்க. ரீல்ஸ் பார்க்குறது கிடைக்கக்கூடிய டோப்பமைன் அதை நிறுத்திட்டு ஃபுல் புத்தகத்தை படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ரீல் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோணும் போதெல்லாம் ஒரே ஒரு பக்கத்தை எடுத்து படித்து பாருங்கள். ஒரு பக்கம், ஒரு நாளைக்கு ஒரு பக்கம், அது கூட முடியாதா? முடியும் போது பாருங்கள் உங்களோட டிலேட் கிராட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். உடனடியாக கிடைக்கக்கூடிய இன்பங்கிறது தூண்டலில் இருக்கிற இறைய மாதிரி தான். அதை பார்த்த உடனே விழுங்கினா ஆபத்து தான். உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய வெற்றி வேணும் அப்படின்னா சின்ன விஷயங்களை, சின்ன ஆசைகளை தியாகம் செய்ய பழகுங்க. ஒரே ஒரு பர்சன்ட் தினசரி முன்னேற்றத்தை காமிங்க. ஒரு வருஷத்தில் நீங்கள் எங்கே போய் நிற்பீங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தள்ளி போட வேண்டிய ஒரு உடனடி ஆசையை எதுன்னு யோசிச்சு வைங்க. அதை இன்னிலேருந்து தள்ளி போட ஆரம்பிங்க.